மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வில் இருந்து 3 தவறுகளை தவிர்க்க அழைக்கின்றார். ஒன்று, வாழும்போது கொன்று விடுகிறோம், இறந்த பிறகு கொண்டாடுகின்றோம். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்று விடுகிறீர்கள், ஆனால் நினைவு சின்னங்களை எழுப்புகின்றீர்கள் என்று சாடுகின்றார். இவ்வாறு அவர் சாடும் பொழுது 2 நபர்களை அங்கு முன்னிறுத்துகின்றார். ஒன்று ஆபேல், மற்றொன்று சக்கரியா. ஆபேலினுடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். காயின் பொறாமையின் நிமித்தம் ஆபேலை கொன்றொழிக்கின்றார். ஆனால் இந்த சக்கரியா யார் என்றால், குறுப்பேடு நூல் 2வது புத்தகத்திலே அவரை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகின்றது. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் சக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொண்டனர் என்று அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர்கள் யார்? கடவுளின் குரலாக உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வந்தவர்கள். நாம் உண்மையை நம்மிடம் எடுத்துரைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களையும் கொன்று விடுகின்றோம். இது ஏதோ விவிலியத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலும் இது போல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிறைய குடும்பங்களிலே வயது வந்த பெற்றோர்களை நிறைய நபர்கள் கவனித்துக் கொள்வது கிடையாது. ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக அவர்கள் எழுப்புகின்ற அந்த கல்லறைகளே மாட மாளிகையை போல் இருக்கின்றது. அவர்களுக்காக அந்த நினைவை கொண்டாடுவதற்காக செய்கின்ற செலவுகள் ஆடம்பரமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய அன்பிற்காக, பாராட்டிற்காக, நாம் கொடுக்கக்கூடிய உற்சாகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வாழும்போது அவர்களை கொண்டாடினால் இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஆகவே இந்த தவறை நம்மிடமிருந்து அகற்ற இறைவன் ஆசைப்படுகின்றார். வாழும்போது கொன்றொழிக்காமல் வாழும்போது அவர்களை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். 2வது, நாம் ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள் என்று அழைக்கின்றார். உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இத்தலைமுறையினிடம் கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, திருத்துதர் பவுல் தன்னுடைய ரோமேயருக்கு எழுதிய திருமடலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். இன்னும் அவர் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமடத்திலே இன்னும் அழுத்தமாக சொல்லுகின்றார், நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொரின் செயல்களும் வெளிப்படும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் என்று பவுல் குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. நம்மிடம் கணக்கு கேட்கப்படும். ஆகவே நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என்ற ஒரு அழைப்பையும் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். 3வதாக, அவர் மற்றவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுங்கள், தடையாக இருக்காதீர்கள் என்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றார். ஐயோ திருச்சட்ட அரங்கரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்று அவர் அந்த திருச்சட்ட அறிஞரை அதிகமாக சாடுகின்றார். மத்தேயு நற்செய்தியிலே 18வது அதிகாரத்திலே இயேசு இதை இன்னும் அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்க விடுவது, ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு இன்றைய அன்றாட உணவு வழியாக இந்த 3 தவறுகளை நாம் தவிர்த்தோம் என்றால், அதாவது வாழும்போது மனிதர்களை கொல்லாமல், நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல், மற்றவர்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால், இந்த மண்ணகத்திலே நாம் விண்ணகத்தை அனுபவிக்க முடியும், நலமான ஒரு வாழ்வை வாழ முடியும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார்.
இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறையாசிர் நம்மை வழி நடத்தட்டும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.